Assalamu alaikum. Welcome to Spices and Sweets. ஈத் செலிப்ரேட் பண்ணுற எல்லா வியூவர்ஸ்க்கும் ஈத் முபாரக் விஷ் பண்ணிக்கிறேன். ஈத் அன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் பண்ணுற ஷீர் குர்மா ரெசிபி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கப் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி பாலில் தான் பண்ணணும். ஏன்னா ஷீர்னா பர்ஷியன் லாங்குவேஜில் பால்னு அர்த்தம், ஹுர்மாண்டா டேட்ஸ். அதனால் டேட்ஸும் பாலும் வச்சு பண்ணுறதுனால இந்த ரெசிபிக்கு பேர் ஷீர் குர்மான்னு சொல்லுவாங்க. இது ஈத்துக்கு நிறைய முஸ்லிம்ஸ் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுவாங்க. இது டெசர்ட்டாக கூட பண்ணி சாப்பிடலாம். பால் கொதித்து வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பால் 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2-3 டேட்ஸ் நீட்டாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பிஸ்தாவும் சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. நட்ஸ் வறுத்ததும் 1/2 கப் சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப ஃபைனான சேமியா யூஸ் பண்ணணும். நான் இருக்கிற இடத்துல எனக்கு ஃபைனான சேமியா கிடைக்காததுனால நான் கொஞ்சம் தின்னான சேமியா யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபைன் சேமியா கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சேமியாவை வறுத்ததும் நம்ம கொதிக்க வச்ச பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு பிஞ்ச் உப்பு, 1/3 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வேணுன்னா கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பாயில் பண்ண விடுங்க. சேமியா குக் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ஷீர் குர்மா ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற விட்டு ஜில்லுன்னு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.